அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம 2026ஆம் வருடத்தில் அக்னி நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது நிவர்த்தி ஆகுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அக்னி நட்சத்திரம் அப்படின்னாவே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. வெயில் வாட்டி எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, தாகம் தீர்க்க தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. குடை தானம் பண்ணலாம், விசிறி தானம் பண்ணலாம், காலணிகள் தானம் பண்ணலாம். அதோட அன்னதானமும் ஆடை தானமும் கூட நமக்கு புண்ணியம் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீர் பந்தல் அமைக்க வசதி இருக்கிறவங்க தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர், நீர்மோர், பானகம் இதெல்லாமே கொடுக்கலாம். முக்கியமாக பறவைகளுக்கு நீர் வைக்கலாம். நமது வீடுகளில் எந்த இடங்களில் பறவைகளுக்கு நீர் வைக்க வசதி இருக்கோ அதில் தினமும் நம்ம தண்ணீரை மாற்றி மாற்றி வைத்து பறவைகளுக்கு நம்ம தாகம் தணிக்கலாம். 2026ஆம் வருடத்தில் மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாகக்கூடிய அக்னி நட்சத்திரம் எப்பொழுது நிறைவடைது அப்படின்னு பார்த்தோம்னா, மே மாதம் 28ஆம் தேதி வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நிவர்த்தியாகுது. இந்த நிவர்த்தியாகக்கூடிய இந்த மே மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பக்ரீத் பண்டிகை, அரசு விடுமுறை தினமும் கூட, வளர்பிறை சுபமுகூர்த்த நாளுமாகவும் இருக்குது. மீண்டும் ஒரு முறை மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை 21ஆம் தேதி திங்கட்கிழமையன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். மே 28 வைகாசி 14 வியாழக்கிழமையன்று அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகுது. இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் நாம் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கலாம், பறவைகளுக்கு நீர் வைக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் பறவைகளுக்கு நீர் வைக்கும் பொழுது அது தண்ணியை குடிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதுக்குள்ளே இறங்கி ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.